ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா கேரளாவில் இருக்கிற திருவனந்தபுரம் கேபிட்டல் சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற விழிஞ்சம் டவுனோட கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம விழிஞ்சம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். விழிஞ்சம் ஹார்பர் வியூ பாயிண்ட்டு, ஃபிஷிங் ஹார்பரு, இங்கே இருக்கிற ராக்கெட் டெம்பிள், பழைய காலத்து 1000 வருடங்கள் பழமையான ராக்கெட் கேவ் டெம்பிள், அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற சென்ட் ஜோசப்ஸ் குரிசடி எல்லாம் பார்த்தாச்சு. போர்ச்சுகீஸ் சர்ச்சு எல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் விழிஞ்சம்ல இருந்து நம்ம திருவனந்தபுரம் வரைக்கும் போகிற ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நாம் விழிஞ்சம்ல இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் போகிற கேஎஸ்ஆர்டிசி பஸ் vlogக்குள்ளே போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கா, பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. நம்ம விழிஞ்சம் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுங்க. இங்க கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு டிப்போ எல்லாமே வந்து இன்டகிரேட்டடா தான் இருக்கும். அது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் பாயிண்ட். இதெல்லாம் வந்து திருவனந்தபுரத்துக்குள்ள ஓடுற மெட்ரோ பஸ்ஸுங்க. நம்ம சென்னை எம்டிசி மாதிரி திருவனந்தபுரம் கேபிட்டல் சிட்டிக்குள்ள ஓடுற மெட்ரோ பஸ்ஸஸ். இது கேஎஸ்ஆர்டிசி விழிஞ்சம் டிப்போ. இது பஸ்ஸஸ் எல்லாம் நிற்கிற பிளாட்ஃபார்ம். வாங்க மக்களே, திருவனந்தபுரம் நோக்கிய பயணத்துக்குள்ள போகலாம். இங்கே ஒரு எலக்ட்ரிக் பஸ் நின்றுட்டு இருக்கு பாருங்க, பூவார் வரைக்கும் போகிற பஸ்ஸுங்க. விழிஞ்சம்ல இருந்தா திருவனந்தபுரம்ல இருந்து போகுதா என்னன்னு தெரியல. அந்த ரெட் கலர் பஸ்ஸு நிறைய பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணுவோம். எவ்ரி 10-15 மினிட்ஸ்க்கு ஒரு திருவனந்தபுரம் பஸ் இருக்கும்னு சொன்னாங்க. நம்ம 12:30க்கு இருக்கோம். ஒரு 40 மினிட்ஸில் போயிடலாம் திருவனந்தபுரம் சிட்டிக்குள்ள, டிராஃபிக் இல்லாட்டி. கியூட்டா இருக்கு பாருங்களா பஸ் ஸ்டாண்ட் பில்டிங் கூட. மக்களே, இந்த பஸ் திருவனந்தபுரம் போகுங்க. வேநாடு பஸ். வாங்க போய் பஸ் போர்ட் பண்ணுவோம். மக்களே, விழிஞ்சம்ல இருந்து திருவனந்தபுரம் போகிற பஸ்ஸுக்கு போர்ட் பண்ணியாச்சுங்க. பேக்ஸ் எல்லாம் வச்சாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் இங்கே ஹால்ட்டுக்கு அப்புறம் பஸ் எடுத்துருவாங்க. இது இ பஸ் சார்ஜிங் ஸ்டேஷன், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் ஸ்டேஷன். இது களியக்காவிலிருந்து வர பஸ்ன்னு நினைக்கிறா. வாங்க பஸ் போர்ட் பண்ணுவோம், கிளம்பலாம். டிரைவர் கண்டக்டர் வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விழிஞ்சம் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. டுவர்ட்ஸ் திருவனந்தபுரம் ஈஸ்ட் ஃபோர்ட், கிழக்கே கோட்டையில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்க நம்ம பத்மநாப சுவாமி கோவில் சுத்தியுமே வந்து அந்த காலத்து திருவிதாங்கூர் மன்னர்களோட கோட்டைகள் இருந்துச்சுங்க. மேற்கே கோட்டையில் கிழக்கே கோட்டையில் 2 சொல்லுவாங்க. ஸோ மேஜர் பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம் சென்ட்ரலுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கிழக்கே கோட்டையில் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா டவுன் பஸ்ஸஸ் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம் கிழக்கே கோட்டையில் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தான் இருக்கும். சிட்டிக்குள்ள போற நிறைய பஸ்ஸஸ் அங்கேயும் வரும். திருவனந்தபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயும் வரும். பட் இங்க இருந்து இதுதான் வந்து ஹப்னு வச்சுக்கோங்களா. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் எல்லாமே வந்து கிழக்கே கோட்டையில் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தான் கிளம்பும். ஸோ இன்கேஸ் நீங்க வந்து திருவனந்தபுரம் சிட்டிக்குள்ள வந்துட்டு உள்ளுக்குள்ள டவுன் பஸ்லயே சுத்தி பார்க்கணும்னா அங்க வந்துட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பஸ் கிடைக்கிறது. நம்ம கோவளம் போற பஸ்ஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம் சென்ட்ரலுக்கு ஆப்போசிட்ல இருந்தே கிடைக்கும். நம்ம காலையில பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம் சென்ட்ரல்ல இருந்து தான் கிளம்பணும். திருவனந்தபுரம் சென்ட்ரல்ல இருந்து இதே வழியில தான் நம்ம கோவளம் விழிஞ்சம் எல்லாம் கிராஸ் பண்ணி நம்ம ஆழிமலை ரீச் ஆனோம். ஸோ ஆழிமலை சிவன் கோவில், எப்படி ஆழிமலைக்கு வரணும் அதெல்லாமே வந்து டீடைல்டா வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி இருக்கிற விளாக்ஸ் எல்லாம் வந்து பார்க்காம இருந்தா பாருங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம ஏற்கனவே கோவளம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஸோ நம்ம எப்படி திருவனந்தபுரம் சென்ட்ரல்ல இருந்து கோவளம் பீச் வரணும், கோவளம் பீச் எக்ஸ்ப்ளோர் பண்ண வீடியோ அதெல்லாமே டீடைல்டா போட்டிருக்கேன். அதெல்லாம் கேரளா விளாக்ஸ் பிளேலிஸ்ட்ல இருக்கும். இப்போ வாங்க மக்களே, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சூப்பரா இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாம டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம ஆழிமலை, அதுக்கப்புறம் விழிஞ்சம், கோவளம், இதெல்லாம் வந்து பீச் ஓரத்துல இருக்குல்ல, அங்கிருந்து வந்துட்டு இப்ப நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது திருவனந்தபுரத்துல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போட்டுட்டு இருக்கிற ஹைவே தாங்க. நம்ம கேரளாக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரெச் வந்து எப்போ முடிச்சுட்டாங்க. செம்ம சூப்பரா இருக்குங்க. நம்ம கிட்டத்தட்ட 6 லேன் ஹைவேங்க, சர்வீஸ் ரோடு எல்லாம் வச்சு செம்ம சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரெச் மட்டும் இன்னும் வந்து கம்ப்ளீட் பண்ணாம இருக்காங்க. கிட்டத்தட்ட 2-3 இயர்ஸா வேலை போயிட்டு இருக்குங்க. பட் இன்னும் முடிஞ்ச பாடு இல்ல. கேரளாக்குள்ள இருக்கிற இந்த ஹைவேவோட ரிமைனிங் பார்ட் கேரளா மாதிரியே தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற ரிமைனிங் பார்ட்டும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருவனந்தபுரத்திலிருந்து கன்னியாகுமரி போற டிராவல் வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க ஹைவே, 2 பக்கமுமே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லான கேரளாவோட லேண்ட்ஸ்கேப்ஸ் எல்லாம் பார்த்துட்டே டிராவல் பண்றதுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். கிட்டத்தட்ட என்டையர் ஸ்ட்ரெச் வந்து ஒரு 2.5 ஹவர்ஸ்ல டிராவல் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இவ்வளவு சூப்பரான எக்ஸ்பிரஸ் வே வந்து கம்ப்ளீட்டா ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் சோ பாக்கலாங்க எவ்வளவு சீக்கிரம் தமிழ்நாடுக்குள்ள இருக்கிற ரிமைனிங் ஸ்ட்ரெச் வந்து கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்ட்டு. சோ இப்ப நாம ஹைவேல இருந்து மறுபடியும் சிட்டிக்குள்ள போற சர்வீஸ் ரோடுக்குள்ள வந்தாச்சுங்க. சோ இப்ப நாம திருவனந்தபுரம் சபர்பன் ரீஜன்ல இருக்கோம். நம்ம ஒரு மெட்ரோ சிட்டி ரேஞ்சுக்கு இருக்குங்க. நம்ம கேரளாவோட கேபிட்டல் சிட்டி, அதோட சபர்ப்ஸே பாத்தீங்களா எவ்வளவு பசுமையா பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு. நம்ம திருவனந்தபுரம் வந்தா இந்த ஸ்ட்ரெச்ல தான் வந்து உங்களுக்கு நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்கும். இன்னைக்கு நம்ம போன ஆழிமலை ஆகட்டும், அது போக விழிஞ்சம் ஆகட்டும். இப்ப விழிஞ்சம்ல இருந்துதான் நம்ம கிளம்பி வந்துட்டு இருக்கோம். விழிஞ்சம்லயும் வந்து டூரிஸ்ட் லொகேஷன் பெருசா இல்லாட்டியும் அங்க இருக்கிற ஹார்பரு, அதுக்கப்புறம் இப்ப புதுசா கட்டி இருக்கிற விழிஞ்சம் ஹார்பரோட வியூ பாயிண்ட், அதுக்கப்புறம் அங்க இருக்கிற குட்டி குட்டி சர்ச்சஸ், மாஸ்க்ஸ், இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். சோ நம்ம லாஸ்ட் vlogல அதுதான் கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டிருக்கோம் பாருங்க. ஸோ ஒரு ஹாஃப் டே வந்து அங்க ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். நம்ம திருவனந்தபுரத்துக்கு பக்கத்துல இருக்கிற மீனவ கிராமங்களோட அல்லது மீனவ நகரங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாம் எப்படி இருக்குன்னு உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வரும் அந்த vlog. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாருங்க. அது போக காலையில ஆழிமலை வேற போனோம், அதுவும் நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி டிராவல்ல நம்ம கோவளம் போனோம்னு சொன்னால அது எல்லாமே இதே ஸ்ட்ரெச் தாங்க. அது போக நாம் இன்னும் கவர் பண்ணாத இன்னொரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கு, பூவார் பேக் வாட்டர்ஸ் சொல்லிட்டு. நம்ம பிச்சாவரம் இருக்கு இல்லையா, சிதம்பரத்துக்கு பக்கத்துல மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், சதுப்பு நில காடுகள். அதே மாதிரி இங்க பூவார்னு ஒரு பிளேஸ் இருக்குங்க. இந்த டைம் அன்பார்ச்சுனேட்லி நமக்கு டைம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு பொன்முடி ஹில் ஸ்டேஷன் போகணும், திருவனந்தபுரத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன். அந்த விளாக்ஸும் நல்லா இருக்கும் பாருங்க. சோ அதெல்லாம் முடிச்சுட்டு பூவார் போலான்னு பிளான் பண்ண, பட் டைம் கிடைக்குமான்னு தெரியல. இந்த ட்ரிப்ல முடிஞ்சா கவர் பண்ண, இல்லாட்டி கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு ட்ரிப் போட்டுருவோம். என்ன சொல்றீங்க?
மக்களே, இப்ப நம்ம விழிஞ்சம்ல இருந்து திருவனந்தபுரம் சிட்டி போற வழியில் இருக்கிற நம்ம சிட்டி சபர்ப்ஸ் ஆன திருவள்ளம் அப்படிங்கிற ஏரியாவை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. நம்ம திருவனந்தபுரத்துல பாத்தீங்கன்னா நிறைய தமிழ் மக்களும் வாழ்றாங்க. நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் வந்து பக்கத்திலேயே இருக்கிறதுனால நிறைய தமிழ் மக்கள் வந்து இங்க தங்கி ஒர்க் பண்றாங்க. திருவனந்தபுரம்ல கன்னியாகுமரி மக்கள் மட்டும் இல்ல, நிறைய திருநெல்வேலி மக்கள் கூட இருக்காங்க. நிறைய டீ ஷாப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மள அண்ணாச்சி கடைகளா தான் இருக்கும். டீ ஷாப்ஸ், இந்த மளிகை கடைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அண்ணாச்சிஸும் கடை வச்சிருக்காங்க. அதனால உங்களுக்கு திருவனந்தபுரம் சைடு வந்தீங்கன்னா லாங்குவேஜுக்கு பிரச்சனையே இருக்காதுங்க. மோஸ்ட்லி எல்லா சேட்டன் சேட்டீஸ் கூட தமிழ் சரளமா பேசுவாங்க. அதனால நீங்க பிரச்சனை இல்லாம ஊர் சுத்தலாம், ஒன்னும் ப்ராப்ளமே இருக்காது. சோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம சபர்பன் ரீஜனா இருந்தாலும் எவ்வளவு சூப்பரா பசுமையா இருக்கு பாருங்க மக்களே. நிறைய ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் எல்லாம் இருந்தா ஃபுல்லா டவுன்ஸ்குள்ள கூட கார்டன்ஸுக்குள்ள தாங்க இருக்கு. கோர் டவுன் ஏரியா மட்டும்தான் வந்து உங்களுக்கு மரங்கள் இல்லாம ஃபுல்லா வந்து கமர்ஷியல் ஏரியா மாதிரி பார்க்க முடியும். பட் அது பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டி ஏரியாவா தான் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தூரம் ஒரு 100-200 மீட்டர்ஸ் வந்துட்டீங்கன்னா இந்த ஹைவே அல்லது ஸ்டேட் ஹைவேஸ்குள்ள எல்லாம் வந்துட்டீங்கன்னா மறுபடியும் சூப்பரா சீனரிஸ் பார்த்துட்டே நீங்க டிராவல் பண்ற மாதிரி தான் இருக்கும். சோ மறுபடியும் நம்ம சிட்டிக்குள்ள அப்ரோச் ஆகிற ஹைவேக்குள்ள வந்தாச்சுங்க. சோ சூப்பரா நாம ஒரு பாட்டு கேட்டுட்டே டிராவல் பண்ணுவோமா? நம்ம எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களோட இசையில புது வசந்தம் அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சுங்க. 90ஸ்ல எல்லாம் இது வந்து செம்ம ஹிட்டான படம். அதுல எஸ்பிபி பி சுசீலா அவர்கள் பாடின ஒரு பாட்டு. அந்த காலத்துல இது என்ன மாதிரி ஹிட் தெரியுமா? சோ அந்த ஹிட் சாங் உங்களுக்காக இதோ கேளுங்க. பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா, பால் நிலவ கேட்டு. பாட்டு ஒண்ணு நாம் பாடட்டுமா, பால் நிலவ கேட்டு. வார்த்தையில வளைக்கட்டுமா, வானவில்ல சேர்த்து. பாட்டு ஒண்ணு நாம் பாடட்டுமா, பால் நிலவ கேட்டு. வார்த்தையில வளைக்கட்டுமா, வானவில்ல சேர்த்து. இன்று வந்த புது வசந்தம் என்றும் தங்கும். தென்றல் எங்கள் பாதைகளில் பூவை தூவும். குயில்களுக்கு தடைகள் போடும் மனிதர் இங்கே யாரு? குரல் கொடுத்தால் நிலவின் முதுகில் உரசும் நாளை பாரு. பயணங்கள் எங்கே என்று பாட்டில் கூற முடியாது. இசை என்னும் கடலில் ஆழம் எங்கே என்று தெரியாது. பாடுவதால் வாழ்கிறோம், சோகமில்லையே. பாட்டு ஒண்ணு நாம் பாடட்டுமா, பால் நிலவ கேட்டு. வார்த்தையில வளைக்கட்டுமா, வானவில்ல சேர்த்து. பாட்டு ஒண்ணு நாம் பாடட்டுமா, பால் நிலவ கேட்டு. வார்த்தையில வளைக்கட்டுமா, வானவில்ல சேர்த்து. ஏழை எங்கள் கூரையது வானம் ஆகும். இதயம் தானே எங்களது வாசல் ஆகும். பாட்டுக்கென கூட்டில் சேர்ந்து பறவை போலே வாழ்ந்தோம். பசி எடுத்தால் பாட்டை உண்ணும் திசைகள் தேடி சேர்ந்தோம். ஒரு தெய்வம் நேரில் வந்து உறவை சொல்லி துணையாச்சு. உலகங்கள் இதுதான் என்று கவிதை தந்து உயிராச்சு. வானங்களை பாட்டெடுத்து வாகை சூடுவோம். பாட்டு ஒண்ணு நாம் பாடட்டுமா, பால் நிலவ கேட்டு. வார்த்தையில வளைக்கட்டுமா, வானவில்ல சேர்த்து. பாட்டு ஒண்ணு நாம் பாடட்டுமா, பால் நிலவ கேட்டு. வார்த்தையில வளைக்கட்டுமா, வானவில்ல சேர்த்து. பாட்டு ஒண்ணு நாம் பாடட்டுமா. மக்களே, எப்படி இருந்துச்சு இந்த சாங் சொல்லுங்க. சோ என்னோட ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் வந்து இது செம்ம சூப்பரான மெலடி. இந்த ஃபுல் படமுமே பாத்தீங்கன்னா புது வசந்தம் படம் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா மியூசிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த படமா இருக்கும். நிறைய சாங்ஸ் வந்து சூப்பர் ஹிட் சாங்ஸ் இந்த படத்துல. சோ
நினைவுகளோட உங்களுக்கும் அந்த நினைவுகளை சூப்பரா இனிமையான நினைவுகளை ஷேர் பண்ணிட்டு டிராவல் பண்றதுல ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். நீங்களும் என்ஜாய் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் வந்து நாம சபர்பன் ரீஜன்ல தாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் திருவனந்தபுரம் சிட்டிக்குள்ள நாம ரீச் ஆகல. ஸோ சூப்பரா நம்ம ஊர் சுத்திக்கிட்டே போறோம் பாருங்க. ஃப்ரீயா நாம ஒரு சிட்டி அண்ட் சபர்பன் ரைடு போயிட்டு இருக்கோம் நம்ம கேஎஸ்ஆர்டிசி பஸ்ல. நீங்க கேரளா வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனியா சைட் சீயிங்க்குன்னு நீங்க போகவே தேவையில்லைங்க. அழகா ஒரு கேஎஸ்ஆர்டிசி பஸ் எடுத்துட்டு ஒரு சிட்டில இருந்து இன்னொரு சிட்டிக்கு டிராவல் பண்ணீங்கன்னாவே போதும். அவ்வளவு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். நீங்க எந்த சைடு விண்டோ சைடு உட்கார்ந்தாலும் செம்ம சூப்பரான வீடுகள் எல்லாம் அழகழகா இருக்கும். ஃபுல்லா சுத்தி வந்து தோட்டங்களா இருக்கும். கண்ணுக்கு பசுமையான காட்சிகள். ஃபுல்லா என்டையர் ஸ்ட்ரெச் ஆஃப் த டிராவலும் உங்களுக்கு செம்ம சூப்பரா என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். சோ இத ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஓகேவா? சோ நீங்க கேரளா வந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒன் டே ஆகுது ஜஸ்ட் ஒரு பஸ் எடுத்துட்டு ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் அட்லீஸ்ட் வந்து ஒரு 1 or 2 hours டிராவல் பண்ணிட்டு வர மாதிரி ஒரு கேஎஸ்ஆர்டிசி பஸ் ட்ரிப் பிளான் பண்ணுங்க. உண்மையிலேயே வந்து நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க, ஓகேவா? அண்ட் நிறைய மக்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு கேரளால டிராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் வந்து கன்னியாகுமரி கொல்லம் சைடு எல்லாம் வந்து வேற ஏதாவது பிளேசஸ் எல்லாம் இருக்கு, ஹிடன் பிளேசஸ் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் கவர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நான் கவர் பண்ணுவேன். ஸோ உங்களோட எப்ப கணேஷ் ப்ரோவை ஞாபகம் வச்சுக்குங்க. உங்களோட சஜஷன்ஸும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நாம பாட்டுக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், பாக்குற மக்களுக்கு வந்து என்னென்ன பிளேசஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படிங்கிறது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எனக்கு தெரிஞ்சுன்னா இன்னுமே வந்து என்னோட டிராவலை அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிப்பேன். அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை, ஓகேவா? சோ உங்கள் விருப்பமே என் சித்தம் அப்படிங்கிற மாதிரிதான் நம்மளோட டிராவல் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி உங்களோட இன்ட்ரெஸ்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஸோ அதனாலதான் உங்க சஜஷன்ஸ் ரொம்ப முக்கியம், ஓகேவா? ஸோ வாங்க மக்களே, தொடர்ந்து பயணிப்போம் திருவனந்தபுரம் நகரத்தை நோக்கி.
மக்களே, நம்ம விழிஞ்சம்ல இருந்து ஈஸ்ட் ஃபோர்ட் வந்து இறங்கியாச்சுங்க திருவனந்தபுரத்துல. இங்கதான் வந்து பத்மநாப சுவாமி கோவில், அதுக்கப்புறம் ஆட்டுக்கல் பகவதி அம்மன் கோவில் எல்லாமே இருக்கு. ஸோ திருவனந்தபுரத்துல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் லேண்ட்மார்க்ஸ் நம்ம கிழக்கே கோட்டையில் அப்படின்னு சொல்லுவாங்க மலையாளத்துல, இங்கிலீஷ்ல ஈஸ்ட் ஃபோர்ட் பஸ் ஸ்டாண்ட். வேநாடு பஸ். நம்ம சவுத் கேரளா ஃபுல்லாவே வந்து வேநாடுமாங்க. நம்ம தமிழ்நாட்டுல சேரநாடு, செட்டிநாடு, சோழநாடு, சேரநாடுங்கிறோம்ல, அந்த மாதிரி இங்க இது வேநாடு. நம்மளை இறக்கி விட்டு பஸ் கிளம்பிடுச்சு. ஸோ சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போவோங்க நம்ம பஸ். ஸோ மக்களே, நம்ம விழிஞ்சம்ல இருந்து கிழக்கே கோட்டையில் திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்த இந்த கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம கிழக்கே கோட்டையில், அதாவது திருவனந்தபுரம் ஈஸ்ட் ஃபோர்ட் ஏரியா, பத்மநாபபுரம் கோவில் இருக்கிற ஏரியா, இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ அந்த vlog-ம் மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற வரைக்கும் டேக் கேர் அண்ட் cheers from திருவனந்தபுரம் ஈஸ்ட் ஃபோர்ட் மக்களே. See you. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.